அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலை முதல் நடைபெற்று வரக்கூடிய பரபரப்பான சம்பவத்தில் குற்றவாளி சந்தேகத்தின் அடிப்படையில் முதலில் கைது செய்யப்பட்டார். பின்னர் அணிவகுப்பு நடத்தப்பட்டு அந்த மாஸ்க் அணிந்த நபர் யார் என்பது குறித்தான மாணவி கருத்து தெரிவித்த நிலையில அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை உறுதி செய்யப்பட்டு தற்போது போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்த, அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் பின்னால் இருக்க பகுதியான கோட்டூர் பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர் சாலையோர பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வருவதும், பல நாட்களாக பிரியாணி கடை நடத்திவிட்டு இரவு நேரங்களில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வாயில் வழியாகத்தான் அவரது வீட்டிற்கு செல்வதாகவும் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில இது முதல் சம்பவம் அல்ல. பல நாட்களாக இது போன்று பல பெண்களை மிரட்டி அவர் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீஸ் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இந்த கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு 2011ஆம் ஆண்டு பாலியல் சீண்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்போது அங்கு தனியாக சென்ற மாணவியிடம் இதே போன்று அவர் வன்கொடுமை செய்வதற்காக முயற்சித்த போது அந்த பெண் அலறல் சத்தம் கேட்டு பாதுகாவலர்கள் உடனடியாக அவரை மடக்கி பிடித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த 2011ஆம் ஆண்டே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்பு வெளியே வந்திருக்கிறார். இது சம்பவத்தின் தொடர்பாக இவர் மீது வேறு எங்கெல்லாம் வழக்கு உள்ளது என்பது குறித்தான விசாரணையை கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சம்பவ தினத்தன்று பிரியாணி கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது